பவித்ரா, பவித்ரா, என்னம்மா? ஏண்டி உன்னை கூப்பிட்டு ஒரு வேலை ஆகலான்ட்டா சப்புன்னு உட்கார்ற. போய் அன்னைக்கு எடுத்திருந்த புடவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்போ. எந்த புடவைய? உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன்லடி நேத்து. உன் கபோர்ட்ல தான் எல்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு வாப்போ. அம்மா சும்மா இருங்க, அன்னைக்கு ஒன்றும் நம்ம புடவைலாம் எடுத்து கொடுக்க வேணாம். இவ்வளோ நாளும் செஞ்சதே போதும். ஏண்டி கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட இன்னும் ஆகலை, என்னடி அவளுக்கு செஞ்சுட்டேன்? செஞ்சது போதும்ன்ட்டு இருக்க. அம்மா அண்ணி நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது. உன்னை பத்தி எப்படி தப்பா பேசுறாங்க தெரியுமா அந்த வீட்டில் வச்சு. தேவையில்லாம பேசாத பவித்ரா. அம்மா நான் உண்மைதாம்மா சொல்றேன், அண்ணி ரொம்ப மோசம். சும்மா இரு, அவள்லாம் அப்படி கிடையாது. அவளை பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவள் எப்படிப்பட்டவன்ட்டு. நீ தேவையில்லாம அவளை குறை சொல்லிட்டே இருக்காத. போய் அந்த புடவை நகையெல்லாம் எடுத்துட்டு வாப்போ. நான்லாம் எடுக்க முடியாது, அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன்ல. சும்மா இரு சரியா? ஏண்டி ஏன்டி இப்படி பண்ற? அவளுக்கு நாளைக்கு தலை பொங்கல் டி. அதுக்குன்ட்டு என்ன பண்ண சொல்ற? தலை பொங்கல்லாம் இப்ப என்னவா? எப்படின்னாலும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு தான் நிப்பாங்க. அங்க அவங்க அம்மா எடுத்து தான் கொடுப்பாங்க. நீங்க பேசாம இருங்க. ஏண்டி அவங்க அம்மா எடுத்து கொடுக்கட்டும், வேணான்னு சொல்லல. நம்ம கடமைக்கு நம்ம செய்யணும்ல. நீ ஒன்றும் செய்ய வேணாம் சரியா? நம்மளுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டியா? போதும் பேசாம இரு. ஏன் தான் இவ எப்படி இருக்காளோ தெரியல. பூமாரி, அம்மாடி பூமாரி, இப்ப எதுக்கு அண்ணியை கூப்பிட்டு இருக்க? நீ சும்மா இரு, வாயோட வச்சிட போறேன். அத்தை. பூமாரி, பவித்ராவோட கபோர்டு தெரியும்ல, ஓப்பன்ல தான் இருக்கும் சரியா? அதுல ஒரு எல்லோ கலர் சாரி, அதுக்கு மேல நகை எல்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. எதுக்கத்த? உனக்கு தாம்மா பொங்கலுக்கு எடுத்தது, போய் எடுத்துட்டு வா. நீ இங்க வரல, வீட்ல இருந்துட்டேன். அதான் நானே போய் எடுத்துட்டு வந்துட்டேன் எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாத்தையும். நீ இருந்திருந்தா சாரி எல்லாம் உன்னை கூட்டிட்டு போய் பார்த்துருக்கலாம்னு நினைச்சேன். சரி உன்னை கம்பல் பண்ணவும் முடியாது, நீ அங்க இருக்கையில. அதனாலதான் நானே போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இருக்கட்டும் பரவாயில்ல. ஏன் பரவாயில்லங்கிற? சாரி வேணாம் நான் சொல்றேன். ஆமாத்த, ஏற்கனவே என்கிட்ட புது சாரீஸ்லாம் இருக்குது, அதுல ஏதாவது கட்டிக்கிறேன், எனக்கு வேணாம். ஏன் பூமாரி, பவித்ரா சொல்றதை ஏதாவது கேட்டியா? இல்லையாத்த, பவித்ரா என்ன சொன்னா? அவ ஒன்னும் சொல்லல. எதுக்கு வேணாங்கிற? நாளைக்கு உங்க வீட்டுல ஏதாவது சாரி எடுத்திருக்காங்களா, அதனால வேணாங்கிறியோ? பொங்கலுக்கு அங்க அவங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்களா? ஆமா அத்த, கூப்பிட்டாங்க. ஆனா நான் போகல அத்த. போகலையா? ஏமா? உனக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் பொங்கல், அங்க போகாம எப்படி இருக்க முடியும்? எதுக்கு போகலன்னு சொல்ற? அம்மா சும்மா நடிப்பு. சும்மா இரு பவித்ரா. அம்மா உண்மையிலே தான்மா சொல்றேன். இவங்களும் அவ தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு உன்னை என்னெல்லாம் திட்டினாங்க தெரியுமா? என் கண்ணால பார்த்தேனா. ஏன் பவித்ரா இப்படி அபாண்டமா போய் சொல்ற? அவ ஏதோ ஒரு சின்ன பிள்ளை, அவ தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஏன் அத்தை பின்னாடி நிக்கன்னு மட்டும்தான் சொன்னா, வேற எதுவுமே சொல்லல. அவ எதுக்காக கோபப்பட்டான்னு உனக்கு தெரியுமா? இடையில வந்துட்டு நீ இப்படிலாம் பேசாதம்மா. என்னண்ணா இடையில வந்த? என்ன இடையில வந்த? என்ன சொல்றீங்க நீங்க? இல்லாட்டானும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எதுக்கு அப்படி போய் சொல்லணும்? அம்மாவை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏ பவித்ரா, என்னடி இதெல்லாம்? சும்மா இருமா, உன்னை பத்தி ஏதாவது பேசினா எனக்கு தான் குத்தும். அத்தை என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றீங்க கேளுங்க அத்தை. நான் வீட்டுக்கு போறேன்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவ சொன்னா இன்னும் 2 நாள் இரு, பொங்கல் வேற வருதுல்ல, பொங்கல் முடிஞ்சு போ, எப்படின்னா பொங்கலுக்கு இங்க வரதானே செய்வேன்ட்டு சொல்லிட்டு இருந்தா. அப்பதான் நான் சொன்னேன், இல்ல அத்தை தனியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்குதான் அவ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் உங்க அத்தை பின்னாடியே நிக்காத அப்படின்ட்டு தான் சொன்னா. அத போய் பவித்ரா கேட்டுட்டு ரொம்ப இதா பேசுறா. இந்தி பவித்ரா, உனக்கு ஏதாவது மண்டையில மூளை இருக்கா எப்படிடி? ஆமா எனக்கு மூளை இருக்கு, எல்லாம் இருக்கு சரியா? அதான் நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க தங்கச்சி உன்னை என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னடி சொன்னா? உங்க அத்தை பெரிய இவளா, அவ பின்னாடி நின்றுட்டு இருக்க, அவங்களும் ஒரு ஆளா, அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படி சொன்னா. ஏன் பவித்ரா இப்படி அபாண்டமா போய் சொல்ற? மலர் அப்படி பேசுற ஆளே கிடையாது. அம்மா அண்ணன் கூட அவளுக்கு எத்தனை வாட்டி சண்டை வந்திருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ எப்படிலாம் பேசி விட்டுருக்கா. அப்போ ஒன்னு பேசுறதுக்கு அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி விடண்டி, பூமாரியா பேசினா நம்ம கவலைப்படுறதுக்கு. அவ தங்கச்சி தானே பேசினா, இவங்க இடம் கொடுக்க போய் தானே அவ பேசுறா. சரி விடுறியா? இதுக்கு தான் உன்னை அந்த வீட்டுக்கு போக வேணான்னு சொன்னேன். போயிட்டு தேவையில்லாம கம்ப்ளைண்ட் இப்போ. சரி அதெல்லாம் இருக்கட்டும். பூமாரி நீ ஏமா நாளைக்கு உங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிற? இல்லத்த, இவ்வளவு நாள் அங்கே இருந்துட்டு வந்துட்டேன்ல, அதான் நீங்க மட்டும் தனியா இருப்பீங்களே, அதான் இங்க இருக்கலான்ட்டு நினைச்சிருக்கேன். வீட்லயும் நிறைய வேலை இருக்கும்ல அத்தை, நான் பேசாம அங்கே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே புத்தி வந்துச்சு, பேசாம கொஞ்சம் இடம் கொடுத்தோட வீட்ல இருந்துட்டோமேன்ட்டு. அதனாலதான் உடனே கிளம்பியும் வந்தேன். இங்க பாரு பூமாரி, பிறந்த வீட்டுக்கு போறதுலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அமையும். அப்பவே அதை அனுபவிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நீ கேட்டாலும் இந்த மாதிரி சூழ்நிலை அமையவே செய்யாது. நீ என்னன்னு பார்த்தோம்னா போக மாட்டேன்னுட்டு இருக்க. கூட 2 நாள் நீ இருந்துட்டு வந்தா கூட நான் உன்னை ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டிலே தானே இருக்க போற. அங்க என்ன அடிக்கடி போயிட்டு வந்துட்டா இருக்க போற? எப்பமாச்சும் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னா தான் நீ போக வேண்டிய நேரமே வரும். அதனாலதான் உன்னை நான் கம்பல் பண்ணவே இல்லை. இங்க பாரு, பவித்ராவும் நாளைக்கு போயிடுவா அவ புகுந்த வீட்டுக்கு. அம்மா
அம்மா சும்மா இருக்கியா? நான் எங்கேயும் போக மாட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையே தான் எனக்கு பார்க்கணும் சொல்லிட்டேன். இவ்வளோ சொகுசெல்லாம் அனுபவிச்சுட்டு அடுத்த வீட்டில் போய் நான் போய் பாத்திரம் தேய்க்கணுமா? ஏண்டி வீட்டோட மாப்பிள்ளை உனக்கு எங்கடி கிடைப்பான்? கிடைக்காட்டா போகட்டுப்பேன். இப்போ என்ன, கிடைச்சோம்னா கிடைச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம். நீ வாயில தான் அடி வாங்க போற. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாடி? தொலைன்னுக்கிட்டு அங்கே போய் அவங்க இருக்கவங்களெல்லாம் என்ன பாடுபடுத்தினியோ தெரியல. புடவையை போய் எடுத்துட்டு வந்திருந்தா இவ்வளோ தேவையா உனக்கு? எடுத்துட்டு வருவாகோ. அவன் அந்த அண்ணியை போய் எடுக்க சொல்லு. இருந்தாலும் உனக்கு இவ்வளோ திமிர ஆகாதுடி. பூமாரி, நீ புடவை வேணாம்லாம் சொல்லாத. போமா, அதை போய் எடுத்துக்கோ. நாளைக்கு நீ இங்கே இருந்தாலும் அதை உடுக்க நல்லது தானே? இல்ல அத்தை, என்கிட்ட ஏற்கனவே இருக்குல்ல, அதான் சொல்றேன். அதையே நான் கட்டி கட்டுறேன். வேணாம் அத்தை. இந்த பவித்ராக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன்? இப்படி பாம்பு மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருக்கா. தொட்டு 90 அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நேத்து நடந்தது நேத்தே விட்டுருக்கலாம்ல. அவரே ஒன்னும் பெருசா எடுத்துக்கிடல. இவன் ஏன் இப்படி பெருசா எடுத்துக்கிறான்னு தெரியல. நான் ஒரு நல்ல அண்ணியா நடந்துக்கிடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இவ விடமாட்டா போலயே. சும்மா மலரை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. மலர் நேற்று ஒரு வார்த்தையை விட போய் தான் நான் நாளைக்கு போகவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவ 4 வாட்டி ஃபோன் பண்ணதும் நான் கட் பண்ணி தான் விட்டுருக்கேன் அவ காலை. எனக்கு அவ மேல இருக்க கோவத்தை விடவா இவங்க எல்லாருக்கும் இருக்க போது. என்னமோ பெரிய இது மாதிரி அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. நேற்றே அவர் பிரச்சனை பெருசுபடுத்தாதன்னு விட்டுட்டார்ல. இவ எதுக்கு அதை இங்க வந்து சொல்லணுமா? ஏன்டா இப்படி பண்றாளோ தெரியல. வீட்டுக்கு வந்து 5 நாள்லயே பிரச்சனை கிளப்பி விடணும்னு நினைக்கிறா. இவ்வளவு ஒரு பொண்ணு தானே. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒண்ணு இருக்கப்பே தான் வீட்டுல பிரச்சனையே வருது. யாரையும் ஸ்மூத்தா இருக்கவே விட மாட்டாங்க போல. மலர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம பேசினாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை. அத்தை எப்படினாலும் இதை மனசுலதான் வச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கேட்க தான் செய்ப்பாங்க. எனக்கு தெரியதானே செய்யும். எல்லாம் அந்த மலரால வந்துச்சு. வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு. அத்தை நான் போய் சமையல பாக்குறேன். சரி போமா பூமாரி. அம்மா நீ பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே கிடையாது பாத்துக்கோ. அன்னைக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்க செய்யறது எல்லாம் நியாயமா? பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்க நீ. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க முன்னாடி வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணணும், புகுந்த வீட்டுக்கு போகணும்னா இனிமே சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்புறம் எனக்கு நல்ல கோவம் வந்துடும் பாத்துக்கோ. ஏண்டி என்னைக்கு இருந்தாலும் போய் தானடி ஆகணும். திமிரு பிடிச்சவன் வீட்டுக்கு போறது காணாதுன்ட்டு அவன் முன்னாடி அவ தங்கச்சி பத்தி அப்படி பேசிட்டு இருக்க. பூமாரிங்க போய் தான் சும்மா விட்டுருக்கா பாத்துக்கோ. இதே மத்த பேரா இருந்தா தங்கச்சி பத்தி எப்படி பேசலாம்னு ஒரு சண்டையே வந்திருக்கும். போடுவாங்க சண்டை. ஏன் அவ தங்கச்சி என்ன பத்தி பேசுறான்னு நீ அங்க சண்டை போட்டு வந்திருக்க. அப்ப நீ அவ தங்கச்சி பத்தி பேசுற, அதே தப்ப நீ பண்ணலாமா? எம்மா நீ நல்லாலாம் சப்போர்ட் பண்ற. சப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் பண்ண கிடையாது. நீ பண்றதுலயும் தப்பு இருக்குன்னு சொல்ற. அவ தங்கச்சி யாரடி நம்மளுக்கு? அவ என்னத்தையும் பேசிட்டு போறான். அவ என்ன நம்ம வீட்டுக்கு வரப்போறா நாளைக்கு? ஆமா வந்துருவாளா அவ? ஏண்டி அவ தங்கச்சி நம்ம வீட்டுக்கு எப்படி வர முடியும்? வந்துருவாளாங்கிற? அவ எப்படினாலும் வருவா. எனக்கு தான் தெரியும்ல அவளை பத்தி. என்னன்னு பண்ணுவா. சும்மா நிறுத்து பவித்ரா. ஒரு ஆளை பாக்குறதுனால தப்பானவங்க எல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. நான் தான் 5 நாள் அங்க இருந்தேன்ல, அப்ப தெரியாதா எனக்கு தப்பானவன்ட்டு? சரி அப்ப நீ எதுக்குடி போனாங்க? போகாம வீட்டுல இருந்திருக்க வேண்டியன? ஆமா இருந்திருக்கணும். இனிமே கூப்பிட்டான்னு யாரு போக போறா? பொங்கலுக்கு இங்கல்லுன்ட்டு என்னை யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ, மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லிடுவேன். என்னை யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு இப்பவே சொல்லி வச்சிரு. நீ அங்க போய் பண்ண வேலைக்கு உன்னை யாராச்சும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிற? ரொம்ப தான் பண்ற நீ. எப்ப பார்த்தா நான் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு. ஆமா சப்போர்ட் பண்ணிட்டேன். அவ ஒன்னு திட்டினான்ட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னு பார்த்தா அவளுக்கும் அவ தங்கச்சிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. சும்மா நிறுத்து பவித்ரா. கோவம் வந்துட போகுது. உள்ள எனக்கு நிறைய வேலை கிடக்குது. வேலையை போய் பாரு.